வணக்கம். இந்த வீடியோவை நான் வெளியிடுறதுக்கான காரணம் இந்த சமூகத்தின் மீதான என்னுடைய கோபத்தின் வெளிப்பாடு. அந்த கோபத்துக்கான காரணம் சமீபத்துல பொள்ளாச்சியில் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவம் மட்டும் இல்லங்க, அந்த சம்பவம் எல்லாரையும் பேச வச்சதுதான் என்னுடைய கோபத்துக்கான காரணம். நீங்க எந்த ஊடகங்கள்ல பார்த்தாலும் பேசுற ஒவ்வொருத்தரும் இந்த சம்பவத்தை பற்றி மட்டுமே பேசுறாங்க. இது மாதிரி பல சம்பவங்கள் நம்ம தமிழ்நாட்டிலும் சரி, நம்ம இந்தியாவிலும் சரி, பல இடங்கள்ல நடந்திருக்கு. ஆனா இதற்கான பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை நம்ம பார்க்கறதே கிடையாது. என்னுடைய கவலை, என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த பிரச்சனைகள் இல்லாம எப்படி இந்த சமுதாயத்தை கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படிங்கறத பத்தின என்னுடைய தாழ்மையான கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த காணொலி. இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் கைது செய்து அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கணும்னு நீதியரசர்களை என்னுடைய சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மக்களின் சார்பாகவும் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். 2017 பிபிசி கொடுத்த ரிப்போர்ட் படி இந்தியாவில் மட்டும் ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் 4 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்படுறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட் படி சென்னையில மட்டும் ஒவ்வொரு 48 மணி நேரத்துக்கும் ஒரு குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட்டும் இருக்கு. 2015 விட 2016 82% இந்த பாலியல் வன்கொடுமையின் ரேட்டிங் வந்து ஏறி இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும். தமிழ்நாட்டில் இந்த வருஷம் மட்டும் 1160 கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக. இது ஒரு NCRB ரிப்போர்ட், நேஷனல் கிரைம் ரிப்போர்ட்ஸ் பியூரோ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கொடுத்த ரிப்போர்ட். இதுக்கு முன்னாடி இந்த சம்பவங்கள் நடந்ததெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சென்னையா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், இல்ல இந்தியாவில கூட இருக்கட்டும், இந்தியாவில கூட எங்க நீங்க நடந்த சம்பவங்களை பாத்தீங்கன்னாலும் இந்த சம்பவங்களை ஈடுபட்டு இருக்கக்கூடிய குற்றவாளிகளை பாத்தீங்கன்னா ஒரு 18 இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க. இதற்கான காரணம் என்ன? என்னோட கோபத்துக்கான காரணமே அதுதான். இந்த இளைஞர்கள் இதை ஈடுபடுறதுக்கான காரணம் தான் என்ன? இந்த சமுதாயத்துல சின்ன விஷயம் அப்படின்னு நம்ம உதாசீனப்படுத்துற விஷயங்கள் நாளைக்கு பெரிய பிரச்சனைகளா வந்து முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்தும், அதோட சேர்ந்து ஒரு பயத்தையும் உண்டாக்கும். சமீப காலங்கள்ல சமூக வலைதளங்கள்ல ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பரவலா பகிரப்பட்டு எல்லாராலையும் ரொம்ப விரும்பி சிரிச்சு பார்க்கப்பட்டது. ஆனா அது சிரிப்பான விஷயம் கிடையாது. 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் அப்படிங்கிற விஷயங்களை நீங்க நிறைய சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்பீங்க. அந்த விஷயத்துக்கும் இந்த சம்பவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த 2K கிட்ஸ் அப்படிங்கிற ஜெனரேஷன் 1994-95 அப்புறமா பிறந்து வளர்ந்த குழந்தைங்கள சொல்றாங்க. ஆனா அவங்க கிட்ட நான் ஒரு பெரிய மாற்றமா பார்க்கக்கூடியது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய மாற்றம். ஒரு ஸ்கூல் முடிஞ்சு ஒரு லீவ் விட்டா கூட இதுக்கு முன்னாடி இருக்க ஜெனரேஷன் எல்லாத்தையும் தூக்கி விசிறி அடிச்சுட்டு நான் பாட்டி வீட்டுக்கு போலாமா, தாத்தா வீட்டுக்கு போலாமா, பெரியமா வீட்டுக்கு போலாமான்னு ஒரு டைம் டேபிளே போடுவாங்க. நான் எல்லாம் அப்படித்தாங்க போட்டிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் வளர்ந்த குழந்தைங்க அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா யோசிப்பாங்க, அவனை இந்த கிளாஸுக்கு அனுப்பலாமா, அந்த கிளாஸுக்கு அனுப்பலாமா, அவன் படிப்புக்கு என்ன செட் ஆகும், இப்படியெல்லாம் யோசிச்சு அவனை கொண்டு போய் ஏதாவது கிளாஸ்ல சேர்த்து விடுறதும் இல்லைன்னா வேற ஏதாவது ஆக்டிவிட்டியில சேர்த்து விடுறதும், இப்படியே அந்த பசங்களை சொந்த பந்தங்களோட அருமை தெரியாம அப்படியே ஒரு மாதிரி ஐசோலேட் பண்ணிட்டாங்க, ஒரு தனிமைப்படுத்தப்பட்டாங்க அந்த குழந்தைங்க. நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற கலாச்சாரம் போய் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு ஒரு கலாச்சாரம் வந்த உடனே அந்த ஒரு குழந்தைக்காக பணம் சேர்க்கறதுக்கு வேலைக்கு ஓடி 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 சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குழந்தையோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. அந்த குழந்தை தனிமைப்படுத்தப்படுது. ஒரு கட்டத்துல எந்த ஒரு சொந்த பந்தமோ உறவுகளோ அவனுக்கு தெரியவே இல்லை. அந்த உறவுகளோட ஒரு வலிமை அவனுக்கு தெரியல. ஒரு உறவுகள் இருக்கு, ஒரு பெரியப்பா இருக்காங்க, ஒரு சித்தப்பா இருக்காங்க, ஒரு மாமா இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அவங்களோட பழகும் போது ஏதாவது தப்பு பண்ணானா ஐயோ இவங்கெல்லாம் நம்ம கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வரும். அவனுக்கு அந்த உறவுகள் எதுவுமே தெரியலனா அந்த பயம் வராது. அந்த குற்ற உணர்ச்சி வரும், ஐயோ நம்ம தப்பு பண்றோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி வரும். அந்த குற்ற உணர்ச்சி இப்ப இருக்க குழந்தைங்க கிட்ட இல்லையோ அப்படிங்கிறது ரொம்ப நெருடலான ஒரு விஷயமா இருக்கு. இந்த இளைய சமுதாயத்துக்கு ஒரு சவாலாக நான் பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்பம். இவங்களோட பெற்றோர்கள் இந்த அப்படியே அவங்களுடைய பணத்தை தேடி அப்படியே அந்த குழந்தைக்காக சம்பாதிக்க ஓட ஆரம்பிச்சோன்னா இவங்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் விழக்கூடிய அந்த ஒரு கேப்ல டெக்னாலஜி வந்து வளர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜி இந்த குழந்தைங்களை வளர்க்க ஆரம்பிச்சு இந்த குழந்தைங்க டெக்னாலஜியோட மிங்கிளாகி வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இவங்களையும் டெக்னாலஜியும் உங்களால பிரிக்கவே முடியாது. அதோட விளைவுதான் இன்னைக்கு இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், டப்மேஷ், டிக்டாக் எல்லாமே, பப்ஜி எல்லாமே அதோட விளைவு தான். இதை நம்ம வந்து எப்படியாவது கட்டுக்குள்ள கொண்டு வந்தாகணும். இது அவங்கள ரொம்பவும் பாதிக்கும், அந்த குழந்தைங்களை ரொம்பவும் பாதிக்குது. தொழில்நுட்பம் ஒரு மனுஷனை வளர்றதுக்கு உதவும்,
அதே சமயத்துல அழிக்கிறதுக்கும் உதவும். சமீபத்துல ஒரு 12 வயசு குழந்தையோட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட பேச்சு எனக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அந்த குழந்தையோட பேச்சுல அப்படி ஒரு வித்தியாசம். அந்த 12 வயசுக்குரிய ஒரு குழந்தைக்கான ஒரு சுட்டித்தனம், ஒரு குழந்தை தன்மை அந்த பேச்சுல இல்ல. ஒரு 20 வயசு ஆள்கிட்ட பேசினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தை கிட்ட இருந்துச்சு. ஒரு 10 வயசு குழந்தை சூசைட பத்தி பேசுது, சூசைட பத்தி திங்க் பண்றாங்க. இப்ப இருக்க இளைய சமுதாயம் நிறைய விஷயங்களை சீக்கிரம் கத்துக்கிறாங்க. அதை ரொம்ப மனசுல போட்டு குழப்பிக்கிறாங்க. தெளிவு இல்லை அவங்க கிட்ட. ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. ஒரு பழம், அதை நம்ம புகை போட்டு பழுக்க வைக்கிறோம். அந்த பழம் பருவ காலத்துக்கு முன்னாடியே பழுத்துருச்சு. அதை சாப்பிடும்போது நமக்கு எந்த அளவுக்கு அது கெடுதியோ அதே அளவுக்கு இதுவும் ஒரு கெடுதி தான். இதற்கு முந்தைய தலைமுறை அவங்களோட பள்ளி விடுமுறைகள்ல அவங்களோட பாட்டி வீட்டுக்கோ இல்லைன்னா அவங்களோட மற்ற சொந்த பந்தங்கள் வீட்டுக்கோ போகும்போது அவங்களோட அக்கா, தங்கச்சி, எதிர் வீடு, பக்கத்து வீட்டு பசங்களோட விளையாடும் போது, பழகும் போது ஒரு பொண்ணுகிட்ட எப்படி ஒரு கண்ணியமா பழகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கத்துப்பாங்க. அதுக்கான ஸ்பேஸ் இருந்து. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு அது இல்லை. அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் கம்மியாயிருக்கு. அதாவது ஒரு குழந்தை தனிமையில இருக்கும் போது அதை எதையுமே கத்துக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நம்ம சமுதாயத்துல வாழக்கூடிய ஒரு சக மனுஷியோட எப்படி பேசுறது, பழகுது அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாத இருக்க ஒரு மனுஷனை நம்ம எப்படி ஒரு நல்ல மனுஷனா உருவாக்க முடியும்? இதற்கெல்லாம் இந்த இளைய சமுதாயம் வைத்திருக்க பேர் என்ன தெரியுங்களா? மொரட்டு சிங்கிள். இது ரொம்ப பெருமையா நம்ம சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்துக்கிறாங்க. வேற இன்றைய இளைய சமுதாயத்துக்காக ஒரு விஷயம் என்னோட மைண்ட்ல படுற விஷயத்த சொல்றேன். பெண்கள் இல்லாம இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. எனக்கு பெண்கள் மேல ஒரு தனி மதிப்பு உண்டு. அதாவது ஒரு பெண் ஒரு 10 ஆண்கள் இருக்க இடத்துல தைரியமா எந்திரிச்சு நின்று பேசிடுவா. ஆனா ஒரு 10 பெண் இருக்க இடத்துல ஒரு ஆணால தைரியமா எந்திரிச்சு நின்று பேசக்கூட முடியாது. அதை நான் பல இடங்கள்ல உணர்ந்திருக்கேன். பெண்கள் ஒரு சுப்பீரியர் பவர். அவங்க இல்லாம நம்ம யாருமே கிடையாது. அவங்கள பாதுகாக்கிறது நம்மளுடைய கடமை. அதாவது பெண்கள் மென்டலி ஃபிட், மனதளவுல அவங்க பயங்கரமா உறுதியா இருப்பாங்க. ஆண்கள் உடல் அளவுல நல்ல வலிமையா இருப்போம். ஆனா மென்டலா we are not fit. பெண்கள் மாதிரி நம்மளால மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்கவே முடியாது. அதை என்னைக்கு நம்ம ஒத்துக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, ரத்தத்தை பார்த்தா பயப்படுற எவ்வளோ ஆண்கள் இங்க இருக்காங்க. ரத்தத்தை பார்த்து பயப்படுற பெண்கள் இங்க கிடையவே கிடையாது. ஏன்னா ரத்தம் அவங்களுக்கு ரொம்ப பழகி போன ஒரு விஷயம். கொலையும் செய்வாள் பத்தினி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அது உண்மை. ஏன்னா அவங்களுக்கு ரத்தத்தை பார்த்து பயமே கிடையாது. இந்த சமுதாயம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு ஒரு மாமியார் வீட்டுல போய் வாழணும். அப்படிதான் நம்ம ஊர்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதை ஏன் இப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆணால அவன் பிறந்து வாழ்ந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் புதுசா வாழவே முடியாது. ஒரு நாள் 2 நாள் இருக்க முடியும். ஆனா முழுசா அவனால அந்த லைஃப் ஃபுல்லா அங்க ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஆனா ஒரு பொண்ணு அப்படி கிடையாது. அவளுக்கு மன வலிமை ஜாஸ்தி. அவங்க அப்பா, அம்மா, அவளோட சொந்த இடம், பிறந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு இன்னொரு புது இடத்துக்கு ஒரு பையனை நம்பி வாழக்கூடிய அளவுக்கு மனதைரியம் ஜாஸ்தி. அதனாலதான் நம்ம சமூகத்துல இப்படி ஒரு கட்டமைப்பை வச்சிருந்தாங்க. இதை எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் என்பவள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். அப்படிப்பட்ட பெண் என்னுடைய சக ஒரு மனுஷி, ஒரு தோழி, அவங்கள எப்படி நடத்தணும் கண்ணியமா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா ஆண்மகனுக்குள்ளவும் இருக்கணும். அதை தயவு செய்து இந்த இளைய சமுதாயம் புரிஞ்சுக்கோங்க. இதை ஒருத்தரை பிளேம் பண்ணி இங்க எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த பிரச்சனைக்கு நாம எல்லாருமே பொறுப்பாகணும். இந்த சமுதாயமும் பொறுப்பாகும். இந்த சமுதாயத்துல ஒரு பெண்ணுக்கான சம உரிமையும் சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அது ஒரு ஆணுக்கு புகற்றது இல்லை அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம உறவுகளை பற்றி சொல்லி வளர்க்கணும். அதே மாதிரி நம்ம சொந்தங்களை பற்றி எடுத்து நிறைய சொல்லணும். அதே மாதிரி ஒரு பெண்ணோட சுதந்திரம் பற்றியும் சம உரிமை பற்றியும் தெளிவா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு 2 பேருக்குமே நம்ம சொல்லிதான் வளர்க்க வேண்டிய அவசியத்துல இருக்கும். நட்பு வட்டாரம்னு பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களோட நட்பு வட்டாரம் அவங்களோட வயதுக்கு சமமாவோ இல்லைன்னா அவங்க வயசை விட ஒரு வயசு மூத்தவங்களோ இல்லை ஒரு வயசு சிறியவங்களோட தான் நட்பு வட்டாரம் இருக்கும். ஆனா உறவுகள்கிட்ட பேசி பழகும் போது வெவ்வேறு வகையான உறவுகள், தாத்தா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா பசங்க, சித்தப்பா பசங்கன்னு பேசும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வயசுல இருக்கும்போது அவங்களோட மனம் ரொம்ப அழகா பக்குவப்படும். நல்லது எது, கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளை குழந்தைகளாகவே வளர்ப்போம். அவர்கள் நம் எதிர்காலத்தின் வளம். இந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து தான். இது யாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல. இந்த சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்னோட அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உந்துதலில் நான் அதை பண்ணியிருக்கேன். இதில் ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் இல்லைன்னா உங்களுக்கு இதில் எனக்கு இந்த விஷயம் பிடிக்கலை, இது பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதை பார்த்து ஏதாவது நான் செய்த தவறுகளையும் நான் தெரிந்து கொள்வதற்கு மிகவும்
ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.